ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? ஐடி ஃபாலோ பண்ண அமௌண்ட் தருவீங்களா? இதுதான் தவறான செயல். ஆக்சுவலாக உங்களை சொல்லி குத்தம் இல்லை, அப்படி தான் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. நிறைய கொடுப்பாங்களோ உங்கள் ஊரில் இது போல்? ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. பட் நான் தரேன். ஆக்சுவலாக என்ன ஒரு கொஷின் தான், கோயம்புத்தூர் பற்றி தான். நீங்களும் கோயம்புத்தூர் தானே? கோயம்புத்தூரை பற்றி தான் ஒரு கொஷின் கேட்குறேன். அது கரெக்டாக வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 rupees கொடுப்போம். கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு GI டேக் கொடுத்துருக்காங்க, ஜியாகிரபிக் இண்டிகேஷன். ஐயோ, புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பொருளுக்கு. அது என்ன பொருள் கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு 500 கொடுத்துடலாம். பருத்தி இல்லை, பிரியாணி. பிரியாணிக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை. நானே சொல்லிடுறேன், சரிங்க. ட்ரை பண்ணி என்னன்னா வெட் கிரைண்டர். வெட் கிரைண்டரா? ஆமாம், உங்களுக்கு தெரியுமா தெரியாதுல்ல, கோயம்புத்தூரில் வெட் கிரைண்ட் மேனுஃபேக்சர் அதிகமாக இருக்குது. மொத்தம் ஒரு 700 யூனிட்ஸ் மேலே கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கண்டுபிடிச்சது யார் தெரியுங்களா? யாரு? கோயம்புத்தூர் சேர்ந்தவர் தான் வெட் கிரைண்டர் கண்டுபிடிச்சது. 1955 பி சபாபுதீன் ஒருத்தர் தான் வெட் கிரைண்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. கோயம்புத்தூர் கஸ்டமர்லாம் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. விஷயம் தெரிஞ்சதில்லை இது மூலமா. சரி, இல்லை நான் ஆக்சுவலாக கொடுக்குறேன். இல்லைங்க, இல்லை நிஜமாலே இல்லை. ஆக்சுவலாக இது மூலமாக ஒரு வீடியோ ஃபாலோ பண்ணல. ஐயோ அப்படி இல்லை. அது எது இப்போ கோயம்புத்தூர் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் இது மூலமாக அது கோயம்புத்தூரை பற்றி ஒரு விஷயம் தெரியுதுல்ல, அதுக்காக கொடுக்கலாம். வாங்கிக்கோங்க. ஒரு பாலாஜி காசு தான் இருக்கும். இந்தாங்க, நீங்கள் வாங்கிக்கிங்க சிஸ்டர். அதெல்லாம் ஒன்று வாங்கிக்கிங்க. கோயம்புத்தூரில் நான் திருவண்ணாமலை தான். கூகுள்ல சர்ச் பண்ணி தான வந்தீங்க? எதுங்க? கூகுள்ல சர்ச் பண்ணி தான இந்த क्वेश्चनலாம் இதான் கோயம்புத்தூர்.